ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி டெலீட் பண்ணியாச்சு. இப்போ அதனால் நம்ம புதுசாக ஒரு டேட்டாபேஸ் அண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டு இன்னும் எப்படி அந்த டேபிளில் வந்து நம்ம ஆல்டர் பண்ண முடியும், கண்டிஷன்ஸ்லாம் வச்சு எப்படி அந்த டேபிள் வேல்யூஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டாபேஸும் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். க்ரியேட் டேட்டாபேஸ் இப்போ வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து யூஸ் சூர்யா. இப்போ கிரியேட் டேபிள் கார்த்தின்னு கொடுத்துக்கலாம். கார்த்தி வேல்யூஸ் வந்து இப்போ நம்ம என்ட்ரு பண்ணோம். சீரியல் நம்பர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப். நெக்ஸ்ட் வந்து நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இன்னொரு காலம் நேம். இதுக்கு வந்து வேர்கேர் ஓப்பன் ப்ரேசஸில் என்ன உங்களுக்கு தேவையான அளவு அந்த வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு இன்டீஜர். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இப்போதைக்கு இந்த 3 வேல்யூஸ் போதும். இப்போ நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா என் டேபிள் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் இன்ட்டு டேபிள் வேல்யூஸ் கொடுக்கணும். இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி. மறந்து கூட நீங்கள் டேபிள்னு கொடுத்துடாதீங்க, கார்த்தின்னு தான் கொடுக்கணும். ஏன்னா டேபிள் நேம் வந்து நம்ம கார்த்தின்னு தான் கொடுத்துருக்கோம். கார்த்தி வேல்யூஸ் அதையும் மறந்துடக்கூடாது. ஓகே, வேல்யூஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 1, சீரியல் நம்பர் வந்து 1, நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இந்த சுல்தான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே போடணும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மறக்காமல் அந்த டபுள் கோட்ஸில் போடுவீங்க வேர்கேர் வேல்யூஸ் எல்லாமே. இப்போ நான் வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோடனே அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணலாம் நம்ம இந்த டேபிளை. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கார்த்தி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் வந்து விசிபிள் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்டர் டேபிள் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளோட ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆல்டர் ஆல்டர் கொடுத்துட்டு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. டேபிள் அப்புறம் நம்ம டேபிள் நேம் பார்த்திங்கன்னா கார்த்தி. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதனால் ஆட் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு என்ன ஒரு காலம் நேம் வந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். செஞ்சுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ அது செஞ்சுரிஸ்ன்றது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ, இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம செமிகோலன் கொடுத்து என்ட்ரு கொடுத்துறேன். இப்போ வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோஸ் வந்து 4 இருக்கும் பார்த்தீங்களா கீபோர்டில். அது வந்து அப் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ண கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். டவுன் ஆரோ கிளிக் பண்ணும்போது அதுக்கடுத்து என்ட்ரு பண்ண கமெண்ட்ஸ்லாம் வரும். நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கார்த்தி கொடுத்தேன்னா இப்போ எனக்கு செஞ்சுரின்ற காலம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஆனால் அதோடய வேல்யூஸ் வந்து நம்ம தரவே இல்லை. அந்த வேல்யூஸ் வந்து தராததுனால நல் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து அதுவே வந்திருக்கு, டிஃபால்ட்டான வேல்யூ இது. இப்போ நம்ம இந்த நல்லுன்ற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 செஞ்சுரி அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சுல்தான்றவங்க. அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேல்யூ தரணும். அதுக்கு நம்ம எப்படி கோடு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த வேல்யூ தரத்துனால அப்டேட்
அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ வந்து டேபிள் நேம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சென்ச்சுரிஸ் அங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் எஸ் ஆட் பண்ணிக்கணுங்க. சென்ச்சுரிஸ் ஈக்குவல் டு 5 வேர் அப்படின்ற ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணோம். ஏன்னா சென்ச்சுரிஸ் இப்போதைக்கு நம்ம கையில் ஒரு வேல்யூ தான் இருக்குது. இதுவே பெரிய டேபிளாக இருந்துச்சுன்னா நிறைய வேல்யூஸ் இருக்கும் சென்ச்சுரிஸ் கீழே. அதனால் எது நம்ம டிஸ்பிளே பண்ணுமோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுக்கணுன்றதுக்காக இந்த வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். வேர் சீரியல் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகே, என்ன எரர்னு வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா செட் அப்படின்ற கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்டேட் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வருதுல, இதில் வந்து அப்டேட் கார்த்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வரும். இந்த சென்ச்சுரிஸ் முன்னாடி வரும் SET செட் சென்ச்சுரிஸ் ஈக்குவல் டு 5 வேர் சீரியல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னா இப்போ வந்து நம்ம அப்டேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அந்த அப்பேரை கிளிக் பண்ணி செலக்ட் ஃப்ரம் கார்த்தி அப்படின்றது வந்து இப்போ நான் ப்ரெஸ் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ சென்ச்சுரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 5ன்றது எனக்கு அப்டேட் ஆகிருக்கு. இது மாதிரி நம்ம அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த சென்ச்சுரிஸ் அதாவது நம்ம நல்ல இருக்க வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணுமோ. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் வந்து ஆட் பண்ணலாம். சும்மா எக்ஸாம்பிளாக நான் கொடுத்து இப்போ சுல்தான் இந்த 40 அது மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு நிறைய வேல்யூஸ் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். இந்த ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு 6 ரோ இருக்க டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி இன்னும் அட்வான்ஸான செலெக்ஷன் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேபிளில் இருக்க டேட்டா வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.